கடவுள் ஒருத்தர், ஆனால் அவர் வந்து மூவொருவராக இருக்கிறார். அதில் திருமூர்த்தின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து சிற்பங்களிலேயே வடிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து மகாபலிபுரத்தில். அதில் பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட இதெல்லாம் வந்து சைவம் வைவம் என்கிறதான இந்த ரெண்டு பிரிவுகளை ஒன்றாக இணைப்பதற்காக செய்திருக்காங்க. அதனால் இது தோமாவுடைய கிறிஸ்தவம் தான் இங்கே அங்கே அப்படி இருக்குது என்பதற்கு அடையாளமாக இந்த புனித தோமாவுக்கு வந்து ஒரு நினைவிட அணை அமைப்பது வந்து அரசு வந்து மகாபலிபுரத்தை வந்து தேர்ந்தெடுத்தா மிக நல்லா இருக்கும்னு சொல்லி எங்களுடைய இது. ஏன்னா அநேக வந்து போகிறாங்க. அதனால் அவர் பலியானது, கடவுள் பலியானார், பலியானதுனால இன்னைக்கு பலி வந்து நிறுத்தப்பட்டது என்பதற்கு அடையாளம் தான் இன்றைக்கி இருக்கிற கடற்கரை கோயில். அதனால் எல்லா நந்தியும் அங்கே வச்சுருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம புதைப்பொருள் ஆராய்ச்சியில் எல்லாத்தையும் எடுத்தால் எல்லாம் நந்தியாக இருக்குது. எதுக்குங்க இது இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் சிவனை வழிபடுறதுக்கு நந்தி வழியாக, அதாவது சிவ வழிபாடு என்பது வாகனமே வந்து சிவ வாகனம் வந்து காளை தான். அதனால தான் காளையார்னு சொல்கிறோம். ஆனால் இந்த காளையை பலி செலுத்துவது செஞ்சு தான் கடவுள்கிட்ட போயிட்டு இருந்தாங்க. அது வந்து மனிதனாக கடவுள் வருவதற்கு முந்தைய காலம். அதனால் கடவுள் மனிதனாக வந்த பிறகு அவரே என்ன செய்துட்டாருன்னா தன்னையே பலியாக கொடுத்துட்டாரு. அதனால் இனி பலி நிறைவேறியாச்சு, பலி வேண்டாம், பலி நிறுத்தப்படணும். அதனால் பலி நிறுத்தப்பட்டது, பலி மறுக்கப்பட்டது. அதில் பலி நிறைவேறியாச்சு, அதனால் இனி செய்ய வேண்டாம் என்பதை நிறுத்திட்டாங்க. அதுக்கு அடையாளமாக தான் மகாபலிபுரம் இருக்குது. ஏன் அதை மகாபலின்னு சொல்கிறாங்கன்னா, வந்து கடவுளே மனிதனாக வந்து பலியானதுனால தான். எல்லா பலியும் போல இல்லை, கடவுளே பலியாயிட்டதுனால இது மகா பெரிய பலி அப்படின்னு சொல்லி இது விளக்கி இருக்கிறாங்க. அதனால் அது மாமல்லபுரம் மகாபலிபுரமாக அந்த பல்லவ மன்னர்களால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய காரணம், அந்த காரியங்கள் நமக்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அறியணும். அதில் சிறப்பாக அந்த இடத்துல நினைவிட வைத்தால் மிக நன்றாக இருக்கும். அது எல்லாருக்கும் அந்த உண்மைகள் போய் சேரும். அந்த எல்லோரும் ஒன்றுபட்டு அன்போடு வாழ்வாங்க. அதுதான் ஒன்றே குலம் ஒருவனே இறைவனுங்கிற செய்தியை சொல்வதற்கு சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய சிந்தை. ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அந்த செய்தி இதில் அடங்கியிருக்கு. அதை ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதனால் அதை அரசு செய்து தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் இறைமொழியன் லூர்துசாமி. நாங்கள் வந்து இந்திய ஆன்மீக விடுதலை இயக்கம் சென்னை தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் செயல்படுகிறோம். நாங்கள் எல்லோரும் பல மாவட்டங்களில் சார்ந்தவங்க இங்கே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகள். நன்றி.